கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Let us once read Matthew's Gospel chapter 16 and verse 18. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Upon this rock will I build my church, and the gates of hell shall not prevail against it. வேதம் முழுவதையும் நாம் சுற்றி பார்த்தால் அதனுடைய சபைதான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணலாம். Going round the word of God, we can see how importance is all based on the church of God. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர் தன்னுடைய சபையை குறித்து தான் மேன்மையாக பேசுகிறார். Be it in the Old Testament or New Testament, God speaks great concerning his church. ஏனென்றால் அவருடைய மனதில் அவருடைய சபை இருந்தது. Because his church was in his mind. இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. In this particular portion he says, upon this rock will I build my church, and the gates of hell shall not prevail சபைகளை பற்றி against. பல வசனங்களும் உண்டு, பல தீர்க்கதரிசன வசனங்களும் உண்டு. There are various verses and prophetical utterance about the church. நாம் அவைகளை இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது நலமாயிருக்கும். And it is good we meditate on it today. சபை என்று சொன்னால் என்ன? ஏனென்றால் இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான ஜனங்கள் கூடுகிற இடத்துக்கு பேரெல்லாம் சபைகள் என்று அழைக்கப்படுகிறது. Today, gatherings of various people in fellowship like this is called the church. Therefore, we need to know what is the church. நீங்க பாத்தீங்கன்னா சாட்டனிக் சர்ச் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. And today, even satanic church is there. அந்த அளவுக்கு இன்னைக்கு சபையின் பெயர் வேறு மாறிக்கொண்டே வருகிறது. To that extent, the angle of the church keeps on changing. சாத்தானின் சபைகள், Satan's church. அப்ப சாத்தானும் கூட ஒரு சர்ச்சை டெவலப் பண்றதுக்காக ட்ரை பண்றான். Therefore, even Satan makes attempts to develop his church. இவைகளுக்கு மத்தியில கர்த்தருடைய சபை இருக்கிறது. Amidst all these, there is the church of God. கர்த்தருடைய சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. Gates of hell cannot prevail against the church of God. முதலாவது இந்த சபையினுடைய தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். First of all, it is important we need to understand the attributes of the church. நாம் இன்றைக்கு ஒரு சபையில இருக்கிறோம். Today we are in a church. ஆனால் இந்த சபை போகாது. இந்த சபையில் உள்ளதான தெய்வீகமான ஜனங்கள் அவர்கள் பறந்து போவார்கள். But not the church, only the divine people of the church will fly away. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very important we need to understand it. முதலாவது இந்த சபைக்கு உள்ளதான பலவிதமான பெயர்கள் நாம் இப்பொழுது பார்க்கலாம். First of all, now we are going to see the various names given to the church of God. இன்னைக்கு வித்தியாசமான சபை பெயர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் புதுசா வச்சிருக்காங்க. Today they have new names assigned to various churches. அப்படிதானே? அவங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த பேர்ல சர்ச் வச்சிருக்காங்க. And whatever the name they like, they keep it for their church. நமக்கு பிடிச்சிருக்குது, அதனால நம்ம எதை வச்சிருக்கோம்? The Pentecostal Mission. We have, and our church name is the Pentecostal Mission. இலங்கையில தொடங்கினதுனால இலங்கை பெந்தேகோஸ்தே சபையாக இருந்தது. Because it started in Ceylon, it was Ceylon Pentecostal Mission. பின்பு இலங்கையின் பெயர்ல பிரச்சனை வந்ததுனால Pentecostal Mission, The Pentecostal Mission அப்படின்னா என்ன அர்த்தம்? And because there was a problem in that name, we changed it to the Pentecostal Mission. What does it mean? ஒரு சிலர் நினைச்சாங்க இந்த தமிழ்ல எழுதும்போது தா பெந்தேகோஸ்தேன்னு எழுதிடுவாங்க. அதனால அவன் அநேகர் நினைக்கிறது தமிழ்நாடு பெந்தேகோஸ்தேன்னு நினைச்சாங்க. And many think it is Tamil Nadu Pentecostal Mission when they write in Tamil. அப்படி அல்ல. No, it's not like that. The Pentecostal Mission சொன்னா இதுதான் பெந்தேகோஸ்தே, வேற ஒண்ணும் பெந்தேகோஸ்தே இல்லங்கற ஒரு மறைமுக தாக்குதல் இந்த வார்த்தையில இருக்கு. The Pentecostal Mission means indirect attack that there is no other mission, Pentecostal mission, other than this. வேற எதுவுமே பெந்தேகோஸ்தே இல்ல, இது ஒண்ணுதான் என்னது ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு தான் The Pentecostal Mission. அதனால தான் வேற ஒரு சபைக்காரன் சொன்னா சரியா சூஸ் பண்ணி எழுதிட்டாங்க, மத்த அவ்வளவு வரையும் டம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. They say that they have given the right name to this church, making all others dummy because this is the original Pentecostal mission. நாம் எதுக்கு இந்த பேரை வச்சிருக்கிறோம்? But what do we say? உலகத்துல ஒரு பெயர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? There is a name given in this world. பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி இறங்கினார். அதை நினைப்பூட்டுறதுக்காக பெந்தேகோஸ்தே சபையினுடைய நம்முடைய பரிசுத்த ஆவியை ஜனங்கள் விசுவாசிக்காதபடினால அந்த பேரை வச்சோம். Just to remind the people that the Holy Ghost descended on the day of Pentecost, in order to prove it to the people, they kept this name. அதுக்காக டிபிஎம்ல இருக்கிறவங்க எல்லாரும் மேல போய்டுவாங்கன்னு சொல்ல வரல. Therefore, we do not mean that all in TPM would fly away. ஆனா இதுக்குள்ள இருக்கிறதான ஆண் குழந்தைகள் போகும். But the male child in this church will fly away. அந்த ஸ்திரீ போகவில்லை. The woman did not go. அது சர்ச்சை காண்பிக்கிறது. That signifies the church. அந்த ஸ்திரீக்குள்ள இருந்து உருவாக்கப்பட்ட அந்த ஆண் குழந்தை சிங்காசனத்துக்கு போனது. அது இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜெயங்கொள்ளுகிற விசுவாசிகள் ஊழியர்களை காண்பிக்கிறது. But there was a man child which came out of the woman which flew away to heaven, and this man child shows the overcoming saints of God in the church. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம்
தங்களுடைய குரூப்புக்கு ஒரு பெயர் வச்சுக்கறாங்க. அது அவங்களுடைய உரிமை. And people in the world have a name given to their own groups, that is their right. யுனைட்டட் பெண்டிகாஸ்டல் இருக்கு. And ரெண்டு பேரா போக வச்சாரு இயேசுன்னு சொல்லி 2x2 னு சர்ச் இருக்கு. 2x2 church is there. யுனைட்டட் பெண்டிகாஸ்டல் சர்ச் இருக்கு. United Pentecostal Church. இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் தங்களுடைய இஷ்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அது அவங்களுடைய உரிமை. Likewise every church have their own name because it is their right. ஆனா பைபிள் தன்னுடைய சபைக்கு என்ன பேர் சொல்லுது? But what does the Bible say the name of the church? வேதம் தன்னுடைய சபையை குறித்ததான வார்த்தைகளை எப்படி சொல்லுகிறது? What does the Bible call the church as? அதை நாம் விளங்கிக் கொண்டு அதற்காக நம்மை அர்ப்பணிப்பது நல்லது. It is good we understand that and surrender ourselves for the same. முதலாவதாக First of all, சங்கீதம் 1:5. Psalm 1:5. முதலாம் சங்கீதம் 5ஆம் வசனம். The first Psalm verse 5. ஆகையால் துன்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. முதலாவது இந்த சபைக்கு பெயர் நீதிமான்களின் சபை. The name of the church, first of all, congregation of the righteous. சபையில் இருக்கிறவர்கள் முதலாவது நீதிமான்களா இருந்தால் பாதாளத்தின் வாசல் அவங்களை டச் பண்ணாது. The people in the church, if they are righteous, gates of hell cannot prevail over them. நாம் நீதிமான்களா? Are we righteous? சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, நம்மில் எத்தனை பேர் நீதிமான்களாய் மாறி இருப்போம்? The Lord has brought us into the church, but how many of us are called righteous? நீங்க அத சரியான விதத்துல விளங்கணும், அதை செயல்படுத்தணும். We need to understand this properly and set it right. ஏனென்றால் இந்த சபைக்கு பைபிள் சொல்லுகிற அர்த்தம் என்னன்னா நீதிமான்களின் சபை. Because the meaning of the Bible about this church is the congregation of the righteous. நாம் எல்லாரும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் ரோமர் சொல்லுகிறார். In Romans it is said we are made righteous by faith. ஆண்டவருடைய இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று ரோமர் சொல்லுகிறார். And again it says that we are made righteous by the blood of Jesus. இப்படி பல தன்மைகள் வேதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Likewise various things are mentioned in the word of God. ரோமர் 5:1ல நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். Romans 5:1 says we are made righteous by faith. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள். Being justified or made righteous by faith. இன்னொரு இடத்துல இருக்கு கிருபையினாலே நீதிமான்கள். In another spot it is written made righteous by grace. இன்னொரு விதத்துல இரத்தத்தினால் நீதிமான்கள். In another place made righteous by his blood. இன்னொரு விதத்துல அழைப்பினால் நீதிமான்கள். In another place righteous by the calling. இப்படி நம்ம பத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி இருக்கு பைபிள்ல பல இடங்கள்ல இருக்கு. Likewise in various points it is mentioned about us. அப்ப நாம் எல்லாரும் விசுவாசத்தினால கிருபையினால நீதிமான்களாக இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம விசுவாசிக்கிறார். இவன் சபைக்குள்ள வந்தா நீதிமானா இருப்பான். Therefore by faith and by the grace of God we are brought in the church as righteous people and God believes that we will be righteous. ஆண்டவருக்கு ஒரு பெரிய விசுவாசத்துல நம்மள கொண்டு வராரு. As God by his great faith brings us here. அப்படிதானே? ஒரு பிள்ளையை தாய் பெற்று எடுத்து வளர்க்கிறது நோக்கம் என்ன? வருங்காலத்துல இவன் நமக்கு என்ன செய்வான்? பிரயோஜனமா இருப்பாள் அப்படிங்கிற நம்ம பேரை காப்பாத்துவாங்க, நமக்கு பிற்காலத்துல நம்ம பராமரிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த சமுதாய அமைப்பை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord has appointed this form of society. A woman begets and nourishes her child with the hope that in future he will look after her. அதுபோல தேவனும் நம்மை விசுவாசிக்கிறார். Even so God believes us. எப்படி விசுவாசிக்கிறாரு? How does he do it? இவனை கொண்டு வந்தா அவன் பாவிதான், அவன் அக்கிரமத்துல செத்து போனவன் தான். அவனை கொண்டு வந்தா கிருபையினால அவனை எப்படி மாத்திரலாம்? வசனத்தை வச்சு, ஊழியக்காரங்களை வச்சு, சத்தியத்தை வச்சு, உபதேசத்தை வச்சு, அபிஷேகத்தை வச்சு எப்படியாயினும் அவனை நீதிமான்களா மாத்திரலாங்கிற நம்பிக்கையில தான் நம்மள அங்கங்கிருந்து கண்மலையிலிருந்து துறவிலிருந்து எல்லாம் வெட்டி எடுத்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். True that this man is a sinner, he is dead by his sinful works, but believing that he will be able to change us by the saints of God, by the word of God, by the blood of God, God has brought us here, cutting us out from the rock. நாம் வரும்போது ஒன்னும் பெரிய நீதிமான்கள் அல்ல. We are not righteous when we came here. ஒன்னு பிசாசு பிடிச்சு கைய கால கட்டி இங்க கொண்டு வந்து போட்டுருப்பாங்க. And we may have been brought here being bound, being demon possessed. இல்ல ஏதாவது ஒரு வியாதியில வந்திருப்போம். Or we would have come here by sickness. இல்ல மனம் உடைஞ்சு நொறுங்கின நிலவரத்துல வந்திருப்போம். Or in a mental agony we would have come here. ஆனா தேவனுடைய மனசுல நம்ம பத்தி ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இவனை இங்க கொண்டு வந்து அவன் யாரா மாறிடுவான், நீதிமானா மாத்திரலாம், அதான் அவருடைய நிச்சயம். But there was a faith in the mind of God which gave him the assurance that this man can be made righteous. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வரும்போது அவன் ஒரு 20 வயசு பையனா இருப்பான், இல்ல 20 வயசு ஒரு பெண்ணா இருப்பா.
அவனுக்கு உலக மாமிசம் பயங்கரமான போராட்டமா இருக்கும். எங்கேயோ ஒரு சாக்கடையில கட்டின மாதிரி கிடந்திருப்பான். அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டு வராருன்னா அவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை தெய்வத்துக்கு இருக்கு. When the Lord brings in a servant of God, he or she would have been 20 years old, having a great fight with flesh and world, but still believing that he would overcome and lead the church. He brings them in. அவனுடைய அபிஷேகம் அவனுக்கு கொடுத்த கிருபையை வச்சுட்டு இவன் உண்மையுள்ளவனா இருப்பான் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றார். And he feels that this person would reign faithful by the anointing and grace given to him. 1 தீமோத்தேயு 1:12 பார்க்கும் பொழுது, When we turn to 1 Timothy 1:12, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it said here? இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணினார் என்று பவுல் சொல்றார். Here St. Paul says, Jesus Christ counted me faithful. எப்படி? How was it? சொல்லுங்க. ஸ்தேவானை அடிச்சு கொல்றதுக்கு சம்மதிச்ச ஆளை கர்த்தர் எப்படி என்றாரா? இவனை கொண்டு வந்தா உண்மையா இருப்பான்னு நினைச்சாரா? He who gave consent for the killing of Stephen, the Lord counted him faithful, it seems. பரிசுத்தவான்களை கட்டி இழுத்துட்டு போய் அடிச்சு சித்திரவதைப்படுத்தணும்னு வந்தவனை கர்த்தருடைய பார்வையில எப்படி பார்த்தாரா? அவனை எப்படி பார்த்தாரு? உண்மையுள்ளவன் என்று எண்ணினார். He who came to drag the servants of God and put them to death, stone them to death, the Lord now counted him to be faithful. பாஸ்டர் ஜோயல் சொல்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கான்னு தெரியல. I think you would have been reminded of the incident said by Pastor Joel. ஒரு சிற்பியும் அவனுடைய ஃப்ரெண்டும் போனாங்க. There was a sculptor and his friend. ரோட்ல இந்த பெரிய கல் ஏத்திட்டு போன ஒரு கல்லு லாரியில இருந்து ஏதோ ஃபால்ட்ல அது கீழே இறக்கி விட்டாங்க. அது ரோட்டு ஓரத்துல கிடந்துச்சு. On the road there was a big stone or a rock taken in by a lorry, but it had to be loaded down and it was on the side of the road. அந்த சிற்பியும் ஃப்ரெண்டும் கிராஸ் பண்ணி போனாங்க. The sculptor and his friend, he crossed the road. சிற்பி அந்த கல்லை பார்த்துட்டு என்ன அழகான ஒரு குதிரை நிக்குது அப்படின்ட்டாங்க. When that sculptor looked under the rock, he said, "Look how beautiful that horse is." ஃப்ரெண்ட் திரும்பி பார்த்துட்டு ஏய் கல்லை பார்த்துட்டு குதிரைங்கற என்னடா ஆச்சுன்னு சொன்னாங்க. The friend turned and said, "You look at the rock and say it is a horse. What happened?" அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. Then both of them went. ஆனா இந்த சிற்பிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. But this sculptor, he went and returned. அந்த கல்லை செதுக்க ஆரம்பிச்சான். He started to carve it. செதுக்குனா அப்படியே தத்ரூபமா ஒரு குதிரையா நிப்பாட்டிட்டான். Carved and brought it into a perfect image of a horse. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டை இன்னொரு நாள் எங்கேயோ வர்ற மாதிரி கூட்டி வந்தான். Made everything ready and brought his friend as though he was on the way. அந்த ஃப்ரெண்ட் பார்த்துட்டு என்னடா இவ்வளவு அருமையான ஒரு குதிரை நிக்குது அப்படினானா. Then the friend said, "See, look what of this beautiful horse." அப்ப அந்த கல்லை அவன் எதா பார்த்துக்கிட்டு இருந்தான்? கல்லுக்குள்ள ஒரு குதிரையை கொண்டு வரலான்னு அவனுக்கு சிந்தை இருந்துச்சு. அதுபோல பாவியாகிய நமக்குள்ளும் நம்மை உண்மையுள்ளவனாய் மாற்ற முடியும்னு விசுவாசத்துல தான் உன்னையும் என்னையும் இழுத்துட்டு வந்திருக்காரு. Therefore the sculptor had already in his mind that he can change the rock to a horse. So is it, God has seen us sinners that we would be faithful, and he had us in his mind. 1 தெசலோனிக்கேயர் 2:4 1 Thessalonians 2:4, தேவன் எங்களை அவர் உத்தமன் என்று எண்ணினார். The Lord does trust us to be true. ஒரு 20 வயசு பொண்ணை போய் உத்தமனாக, ஒரு 20 வயசு பையன் 19 வயசுல ஊழியத்துக்கு வர்ற பையனை உண்மையுள்ளவன் உத்தமன் என்று அவர் என்ன செய்றாரு? மைண்ட்ல கொண்டு வராருன்னா அன்னைக்கு அவன் உத்தமன் அல்ல, அவனை உத்தமனா மாற்ற முடியும், நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற விசுவாசத்துல கொண்டு வர்றாரு. A girl or a boy who's 20 years old, when he comes out for the ministry according to his calling, he is not found faithful on that day, but the Lord takes in his mind that he would change them. ஒரு கை ஊனமான ஒரு பையனை போய் ஒரு கலை குத்துச்சண்டையில கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. மல்யுத்தத்துக்கு கொண்டு போனாங்க. They tried to place a boy who was handicapped with only one hand and took him to a boxing. அவனை கொண்டு மல்யுத்தம். And that was a kind of wrestling. அவனை கொண்டு போய் அங்க நிப்பாட்டினாங்க. And they made him to stand there. அந்த குருட்ட கொண்டு போய் அவனை சப்மிட் பண்ணாங்க. And he was surrendered before his guru. அங்க இருந்த பையங்க எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணானா. There the boys started to mock at him. இவனுக்கு என்ன கிடையாது, ஏற்கனவே ஒரு கை கிடையாது, இதுல இவன் இந்த மல்யுத்தத்துல என்னத்தை சாதிக்க போறான்? He already doesn't have one of his hand, and what is going to do in this fight? ஆனா அந்த குரு நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொன்னான். But you know that guru said, "I will teach you." அவனுக்கு தனியா ட்ரைனிங் கொடுத்தார். And he was given a separate training. சரியான ட்ரைனிங் கொடுத்தார். A good training he was given. அவன் நல்ல ஒரு தேறிட்டான் அப்படிங்கிறதுக்கு அரங்கேற்றம் நடத்துறதுக்காக ஒரு இன்னொரு வல்லமையான ஒரு ஆளோடு போரிடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார். Therefore, in order to prove his expert skill, he was made to war with another expert boy. பயங்கர கூட்டம்.
And it was a terrible crowd. எல்லாருக்கும் என்னன்னா இவன் ஒத்த கையை வச்சுட்டு இன்னைக்கு அடி வாங்கி சாக போறான். Everybody thought with his one hand he is going to get the ஏன்னா mercy. அவனால ஒண்ணும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா வந்து நிக்கிறவன் ரெண்டு கையில உள்ளவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் ஆளு வந்து மோதுறான். And this handicapped boy, he is going to die because the opposite person is so powerful and expert. இவனும் வந்து நின்னான். And this person came. கொஞ்ச நேரத்துல இந்த ஒத்த கையை வச்சு அவனை தட்டி கீழே தவிர்த்துட்டான். Within few minutes, this boy with one of his hand, he put him down. எல்லாருக்கும் ஒரே பரபரப்பு. என்னன்னா ஒரு டைம் கொடுத்து கூட அடிக்கல, ஒரு சில வினாடிகள்ல தட்டிட்டு வந்துட்டானேன்னு சொன்னோம். எல்லாருக்கும் ஆச்சரியம். These were the moments of great excitement and everybody was surprised to see that. கடைசில அந்த குரு சொன்னாராம், அந்த வல்லமையான ஆள்கிட்ட உள்ள வீக்னஸ் நான் இவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த ஒத்த கையை வச்சு இதை வச்சு இவனை சமாளின்னு சொன்னேன். அடிச்சிட்டான், கரெக்டா அடிச்சிட்டான். என்னுடைய டெக்னிக்கலை அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டான். Then finally that guru said it is because I taught this handicapped boy about the weakness of that powerful person and he did adapt them. எல்லாருடைய பார்வை ரெண்டு கையில இருந்துச்சு. ஆனா குருவுடைய பார்வை எதுல இருந்துச்சு? அந்த ஒரு கையில உள்ள இதை வச்சு டெக்னிக்கை வச்சு செயல்பட வச்சு ஜெயிக்க வச்சிட்டாரு. Everybody's eyes were fixed on that boy with two hands, but the guru's eyes were set upon this boy and he made him to prevail. அதுபோல So also உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக எந்த தகுதியும் மேன்மையும் ஒண்ணுமில்லாத ஆளுங்களை தான் இப்ப பிடிச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. இவங்களை வச்சே ஜெயிக்க வைக்கிறது தான் தேவனுடைய திட்டம்னு முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். As we know in 1 Corinthians chapter 1 it is written, all the people who were base, weak and who were rejected by others are being taken hold by the Lord Jesus Christ and brought them here. அது என்ன? For what? இல்லாதவைகள், They are nothing. இழிவானவைகள், Those which are despised, பைத்தியமானவைகள், those which are foolish, பலவீனமானவைகள், those which are weak, இழிவானவைகள், இல்லாத இப்படிலாம் வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. those which are base. It is clear here. இப்படிப்பட்ட ஆளுங்களையும் தேவனால் உருவாக்க முடியும். The Lord can form such kind of people. இப்ப இன்னைக்கு உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் பாருங்க, காலேஜஸ் எல்லாம் பாருங்க. You look at the schools and colleges ஒரு today. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. They have an entrance examination. அதுலயும் சூப்பர் மார்க் எடுத்தாதான் அவனுக்கு காலேஜ்ல சீட் இல்ல ஸ்கூல்ல சீட். And only if they have merit with a good mark in that, they have the seat in the college. அத வச்சே அவங்க ஜெயிக்க வச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க. And they will try to prevail with such people. அதனால இந்த ஓரளவு படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்காது? வாய்ப்பும் முன்னேற்றமும் இல்லாமல். Therefore average students will have less improvements and admissions. ஆனா ஒரு சில ஸ்கூல் ஒண்ணுமே இல்லாத பிள்ளைகளையும் யார மாத்திடுறாங்க? தேர்ந்தவர்களாக மாத்திடுறாங்க. But at the same time you can see certain institutions which bring people or students who have nothing as though they are experts. அதுதான் கரெக்ட். That is correct. இருக்கிறதுலயே செலக்ட் பண்ணி ஒரு ஆளை வச்சு அவங்கள வச்சே மெயின்டைன் பண்றதை விட ஒண்ணுமில்லாத இடத்துல இல்லாத இடத்துல இருக்கிறதா அழைக்கிற தேவன் 0 பாயிண்ட்ல இருக்கிறவன 100ல கொண்டு வர்றதா யாருடைய திறமை? இந்த உபதேசத்தினுடைய திறமை. Our calling, our God is the one who calleth things out of nothing, and the expertness of this doctrine is making the people who are nothing to become sent persons. ஓரளவு தேர்ந்தவர்களை முற்றும் தேர்ந்தவனாய் மாற்றுகிறன்னு எழுதி போட்டிருக்கோம். என்ன எழுதி போட்டிருக்கோம்? நம்ம இப்ப சிபிஎம் சர்ச்சினுடைய மோட்டோ வசனம் என்னது? இதுதான், எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்துவார். The motto of our CPM church is to present every man perfect before Christ Jesus. அவன் வரும்போது விபச்சாரக்காரனா வருவான். He may come in as an adulterer. ஒரு பெரிய பாவியா வருவான். Or as a great sinner. ஒண்ணுமில்லாத ஒரு ஆளா வருவான். As a person who is nothing. அவனை உடைச்சு உருவாக்கி உபதேசம் கொடுத்து அவனுக்கு வியாதியில பிரச்சனை போராட்டங்கள் நிக்க வச்சு அவனை அழகா கொண்டு வந்து ஒன்னு சீயோனா மாத்திடுவார், இல்லாட்டா எருசலேமா மாத்திடுவார். But God forms him, gives him the doctrine beautifully, brings him up and makes him a sign in Jerusalem. நீதிமான்களின் சபை. The congregation of the righteous. நாம வரும்போது கிருபையினால் நீதிமான்கள், இந்த சபைக்குள்ள வந்த பிறகு கிரியைகளினால் நீதிமான்களாய் மாறணும். When we came in, we were made justified by grace of God, but after coming into the church by works we should be justified. வரும்போது உங்களை நம்பி கர்த்தர் கொண்டு வந்தாரு. And when we came in, the Lord believed us and brought us. ஒருத்தன் உண்மையுள்ளவனா இருப்பான்னு கொண்டு வராரு. இங்க வந்து கிரியையில நீ உண்மையா என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். He counts us to be faithful and brings us in, but after coming here we need to prove that we are faithful. அப்படிதானே? Is it not? சரிதானா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் James chapter 2 24 25 verses 24 and 25. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே.
அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். விசுவாசத்தினால மாத்திரமல்ல, எதுல நீதி உள்ளவளாய் மாற்றப்பட்டாள்? கிரியைகளினாலும் நீதி உள்ளவளாக மாற்றப்பட்டாள். And she was made righteous not by faith only, but even by works. ஏன்னா உங்களை நம்பிதான் கொண்டு வந்தாரு. நம்பி கொண்டு வந்ததுக்கு நீங்க துரோகிகளா மாறிடக்கூடாது. Because the Lord has believed you and brought in, after that you should not become treacherous to God. அவர் நம்மை நம்பினார், நாம் அதை செயல்படுத்தணும். He believed us and we need to work it out. கிருபை, அபிஷேகம், உபதேசம், வல்லமை எல்லாம் உனக்கு கொடுக்கும் பொழுது நீ அதை செயல்ல கொண்டு வரணும். And when he grants you the necessary power, grace and anointing, we need to use it and bring it into action. ஏன்னா உன்னுடைய கிரியையை கர்த்தர் பார்க்கிறார். Because the Lord looks at your works. நீங்க வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா, turning to book of Revelation, 7 சபைகளுக்கு தூது எழுதும் பொழுது, and when the message was given to 7 churches, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். The Lord said, I know thy works. அதுதான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் பார்க்கிறது, நீ எப்படி ஆளு. Therefore the first of all the Lord sees how you are working. விசுவாசத்தை உபயோகப்படுத்தியிருக்கானா? Is he using his faith? கிருபையை உபயோகப்படுத்தியிருக்கானா? Is he using his grace? உபதேசத்தை உபயோகப்படுத்தியிருக்கானா? Is that man making use of doctrine? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். And the Lord has given you. நீ அதை யூஸ் பண்ணணும். You need to make use of it. குருடு மாதிரி நம்ம இந்த பாதையில போக கூடாது. Let us not walk as blind people. கரெக்ட்டா போணும். Let us go right. விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள். ஆனா உன்னுடைய பூர்ணம் வரணும்னா விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோமே. We are made righteous by faith, but we know that righteousness is made perfected by works. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's how the word of God says. விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோம். And faith works along with works and gets perfected. அப்ப விசுவாசம் கிரியை செய்யிறதுக்கு அது ஒரு வேலை இருக்கு. அது அப்பனா அது பூரணத்தை நோக்கி வரும். Therefore only when faith works with works, then it can be perfect. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு? How is our faith? How is our works? அப்ப நீதிமான்கள் என்று சொன்னால் கிரியைகளில் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கணும். Therefore righteous means we have to be righteous by works. நான் இந்த சப்ஜெக்ட்ல நிக்க விரும்பல, அடுத்ததுக்கு போறேன். ஒரே ஒரு நீதிமானை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find out a righteous man? மத்தேயு 1:19 பாத்தீங்கன்னா, when you turn to Matthew 1:19, அவன் நீதிமானாய் இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்தவில்லை. It is said, because he was righteous, he did not want to mock her or put a public example over her. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். ஒரு நீதிமான் யாரையும் கேவலப்படுத்த மாட்டான். A righteous man will not put anyone to shame. இன்சல்ட் பண்ண மாட்டான், இரிட்டேட் பண்ண மாட்டான். He will not insult, he will not irritate. அவனை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்க மாட்டான். He will not keep pricking at others. ஒரு தவறு அவன்கிட்ட தெரிஞ்சதுன்னா அதையே சுட்டி காட்ட மாட்டான். He will not keep pinpointing the fault of others. அத குறித்து அவன் பேச மாட்டான். They will not speak about that. அவமானப்படுத்துகிறது தன்மை யாருக்கு கிடையாது? நீதிமானுக்கு கிடையாது. A righteous will not put others to shame. இன்னைக்கு பாருங்க, குடும்பத்துல புருஷனோ மனைவியோ ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட்னா சாகர வரைக்கும் இதே சொல்லியே அவனை கொன்றுவாங்க, இல்லனா அவளை கொன்றுவாங்க. Today we see if there is a small quarrel in the family, they keep doing it till the death. அதையே நம்ம சொல்லிட்டே இருக்க கூடாது. And we should not keep saying about that. அப்படி பார்த்தா நம்முடைய பாவத்தெல்லாம் திருப்பி கர்த்தர் சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்? If the Lord will be reminded of our sins again and again, what will happen? நீதிமான்களின் சபை, the congregation of righteous. ஏன்னா நீதிமான்களை மட்டும்தான் அவரால எடுக்க முடியும். Only the righteous can be taken by him. காந்தத்துக்கு எதைத்தான் இழுக்க முடியும்? இரும்பு துகள்களை மட்டும்தான் இழுக்க முடியுமே தவிர தங்கத்தை கொண்டு போய் வச்சா கூட அது என்ன செய்யாது? இழுக்காது. The magnet can attract only the iron particles and not even the gold. அது நீங்க புரிஞ்சுக்கணும். You should understand that. அது இழுக்கணும்னு சொன்னா அதுக்கு அங்க இரும்பு துகள்கள் தேவை. If it has to magnetize or attract, it needs the iron particles. ஏசாயால நான் வாசிக்கும் பொழுது, when we turn to the book of Isaiah, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். the righteous are taken away. அவனை மட்டும் தான் அவரால எடுக்க முடியும். Yes, only the righteous can be taken அதனால தான் away. இந்த சபைக்கு பெயர் நீதிமான்களின் சபை. That is why this church is called the congregation of righteous. 57:1. Isaiah 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவன். The righteous will be taken away. அதாவது வருகை தான் எடுத்துக்கொள்ளப்படுதலை காண்பிக்கிறது. This taken away shows the coming of the Lord. இந்த ராப்சர்ங்கிறது நடக்கிறது யாருக்கு தான்? இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகையில நடக்கிற சம்பவத்துல எடுக்கப்படுறதுன்னு ஒரு கூட்டம் இருந்தா அது யாரு?
நீதிமான்கள். அதுதான் சபைக்கு பெயர், நீதிமான்களின் சபை. This group who are going to be raptured at the secret coming of Jesus, they are the righteous, therefore the church is called congregation of righteous. இரண்டாவதாக Secondly, 89ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 89 and verse 5. 89:5. 89:5. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். இந்த சபையில இருக்கிற அடுத்த கூட்டம் பரிசுத்தவான்கள். The next group of this church is saints. நம்ம இருக்கிற சர்ச்சில் நம்ம இருக்கிறோம், ஆனா ஒன்னு நீதிமான்களா இருக்கணும். அப்ப சபையை நம்மை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. இரண்டாவது, பாதாளத்தின் வாசல் நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னா நாம் பரிசுத்தவான்களாய் இந்த சபையில மாறணும். True that we are in this church, but that the gates of hell may not prevail over us, we need to be righteous, and two, we need to be saints. பரிசுத்தவான்கள்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்றோம்? ஊழியக்காரங்க தான் பரிசுத்தவான்கள். Saints, we generally think only servants of God are saints. அது ஒரு காமனா நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை. That is a general or a common word. எல்லா ஜனங்களும் பரிசுத்தவான்களாய் மாறணும். But all people need to become saints. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாறணும். Everyone should be made saints. அப்படிதான் வேதம் பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறது. That is how the word of God points in various places. நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. And ye need to be holy unto me. லேவியராகமம் Book of Leviticus. லேவியராகமம் 20:26. Chapter 20 and verse 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பார். And ye need to be holy unto me. அதாவது தேவனுடைய அவருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தத்தை விசுவாசிகள் ஊழியர்கள்ல தெய்வம் எதிர்பார்க்கிறார். That is, the Lord expects the holiness which is meet unto him in all the servants of God and believers. அப்ப பரிசுத்தவான்களின் சபைன்னு இதுக்கு பேர் இருக்கு. Therefore this is called the congregation of saints. 149ஆம் சங்கீதம் Psalm 149 1 and verse 1. முதலாம் வசனம். Verse 1. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அப்ப தேவனுடைய சபை பரிசுத்தவான்களின் சபை. Therefore the church of God is the congregation of saints. சபையில ஒருத்தன் பரிசுத்தவானா இருந்தான்னா அவனை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. If a man is saint in the church, hell, gates of hell cannot prevail over நீங்க him. புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு நிருபங்களை பவுல் இல்லாவிட்டால் பேதுரு இல்லாவிட்டால் யாக்கோபு இவங்கெல்லாம் எழுதும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையிலே ஸ்டார்டிங்லயே அந்த சபையினுடைய நிலவரம் என்னங்கறத கரெக்ட்டா எழுதிருப்பாங்க. When Saint Paul, Saint Peter and James writes their epistle, they point out this word saints. அது நாம் பார்க்கலாம். We can see it clearly. ரோமர் 1:2. Romans 1:2. ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். The ones called to be saints. எபேசியர் 1:1 வாசி. Ephesians 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு எழுதினது, இது பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு எழுதுகிறது. That was written to the ones called to be saints. Here it is written to the ones who are saints. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? Therefore from this what do we understand? சில சபை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு அதுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. சில சபைகள் ரீச் ஆயிடுச்சு, பரிசுத்தவான்களாய் மாறிட்டாங்க. The people of some churches are called to be saints and they are on the way, but here some people have already reached the perfection of saints. எபேசியர் 1:1 படி விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள். According to Ephesians 1:1, it says saints who are believers. அப்ப பரிசுத்தவான்கள்னு சொன்னா ஊழிய விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்கள்ங்கற தன்மை இருக்கு, ஊழியர்களுக்கும் பரிசுத்தவான்கள் என்ற தன்மை இருக்கிறது. Therefore when we say in the church, even the servants of God and believers have to attain the standard of a saint. தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது ஒரு பரிசுத்தம். What God expects all about us is holiness. அவர் உன்னை நேசிக்கிறாரோ இல்லையோ உன்னுடைய பரிசுத்தத்தை அதிகமாக நேசிப்பார். Whether God loves you or not, he loves your holiness much. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். The holiness which God loves. அப்ப ஆண்டவர் விரும்புறது பரிசுத்தத்தை தான். Therefore what God desires is holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. And no man shall see God without holiness. பரிசுத்தம்னா என்ன? What is holiness?
பரிசுத்தங்கிறது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் இருக்கு. Holiness is something in every aspect to be seen. உன்னுடைய பேச்சு, நடவடிக்கை, பார்வை, எண்ணம், உணர்வு, வாஞ்சை, விருப்பம், அப்படி வரிசையை சொல்லிட்டே போலாம். எல்லாத்துலயும் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். As God expects holiness in your sight, in your walk, in your word, in your thought, in your attitude and everything. மோசே கன்மலை பக்கத்துல நிக்கிறார். Moses was standing beside the rock. இப்ப ஆண்டவர் வந்து கன்மலையில பேச சொல்றார். And now the Lord is asking him to speak to the rock. இவன் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறான். He is already in a tension. என்னாச்சு? What happened then? பேசுன்னு சொன்னது மறந்து போயிடுச்சு. When he forgot when the Lord asked him to speak. அனுபவத்துல அடிச்சது அவனுக்கு பழக்கத்துல இருந்துச்சு. And smiting the rock was his experience. உடனே என்ன பண்ணிட்டான்? அதை வச்சு அடிச்சிட்டான். Therefore with that experience he smote. அடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். When he smote, he said a இந்த word. கன்மலையில இருந்து உங்களுக்கு எல்லாம் தண்ணீர் புறப்பட பண்ண முடியுமா? என்னத்துக்கு அப்படின்னு ஏதோ டென்ஷன்ல மனம் பதறி பேசினான். And he spoke unadvisedly with his lips. அந்த வார்த்தையை பைபிள் சொல்லுகிறது. And that the word of God says, நீ என் ஜனத்தின் மத்தியிலே என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை. You did not sanctify me before the people. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? You look at this word. அவன் வார்த்தையை உபயோகிச்சிட்டான். He used that word. ஆனா பைபிள் சொல்லுகிறது நீ என்னை இந்த இடத்துல பரிசுத்தம் பண்ணவில்லை. But the word of God says, You did not sanctify me before the people. அவன் போய் விபச்சாரமோ வேசித்தனமோ வேற எந்த பாவமும் செஞ்சு பரிசுத்தத்தை கெடுக்கல. He did not destroy his holiness by committing adultery or any other sins. அவன் போய் வேற எந்த தவறையும் செய்யவில்லை. He did not do any other mistakes or great sins. என்னாகமம் Numbers 20 chapter 20 12 verse 12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். 40 வருஷம் ஜனங்களை நடத்தி வந்துட்டு கடைசில ஒன் வேர்ட் क्वेश्चनல ஃபெயில் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. Leading the people for 40 long years in one word question, now he had to fail. நெகட்டிவ் மார்க் ஆயிருச்சு. And he had a negative marks. இருக்கிற அவ்வளவு மார்க் என்ன செஞ்சிருச்சு? மொத்தமா அடிச்சிட்டு கர்த்தர் உடனே சொல்லிட்டாரு, நீ என்னை பரிசுத்தம் பண்ணல, ஜனங்க மத்தியில நீ வந்து வித்தியாசமா ஒரு மாதிரி டைரக்ஷன் பண்ணிட்ட, ஆனா அப்படினால நீ என்னை பரிசுத்தம் பண்ணாதனால நீ இந்த ஜனத்தை எங்க கொண்டு போக முடியாது? கானானுக்குள் கொண்டு போக முடியாது. The Lord erased all his score till then, and he said, because you did not sanctify me before the people, you cannot gain entry into Canaan. நீங்க என்னவோ பரிசுத்தம் சொன்னா ஏதோ பொண்ணுகிட்ட பேசுறது, பையன்கிட்ட பேசுறது, பாவம் செய்யறது, விபச்சாரம், வேசித்தனம், அப்படித்தான் பரிசுத்தம் கெட்டு போயிடலாம் நினைக்க கூடாது. Don't think that we will profane our holiness by talking to a girl or boy or things like that. வீட்லயோ குடும்பத்திலயோ வேலையிலயோ ஊழியத்திலயோ வார்த்தையை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணி அவிசுவாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்க வாட்டுக்கு பதறி பேசிட்டீங்கன்னாலே எது போயிருச்சு? பரிசுத்தம் போய்டும். But be it at your home or your work spot or in church, if you speak unadvisedly with your lips, a little change in your words of unbelief, everything is gone. ஜனங்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினதினால் அவன் மனம் பதறி பேசினான். தேவன் அவன் மேல் கோபம் கொண்டு கானானை பிடுங்கி விட்டார். He spoke unadvisedly with his lips because the people irritated him, and finally he had to lose his entry into Canaan. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்களின் சபையாய் இருக்க வேண்டும். The people in the church should be in the congregation of saints. தேவனுடைய பரிசுத்தங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஹை குவாலிட்டி, அது ரொம்ப டாப் மோஸ்டா எதிர்பார்க்கிறது. The holiness of God is something of a very high standard. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். Yes, we need to reach that standard. அந்த லெவலுக்கு நீங்க வர்றது உங்களுக்கு தெரியும். And you will know how you attain to that level. இதுல பிராக்டீஸ் எடுக்கணும். Little by little put it into practice. வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். Surrendering to the word. இயேசுவின் இரத்தத்தினால் உள்ள விடுதலைக்கு ஒப்பு கொடுக்கணும். And surrendering to the deliverance by the blood. அபிஷேகத்தினால் உள்ள பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்கணும். And deliverance by the anointing of the Holy Ghost. உபதேசத்தில் இருக்கிற பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்கணும். And even sanctification of the word of God. இது வந்து கண்டினியூவா நடக்கிற ஒரு தன்மை. These things are to be happening in a continuous process. இது வந்து ஒரு நாள் process கிடையாது. This is not one day process. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you read it, எஸ்தர் ராஜாவுக்கு முன்னால வந்து நிறுத்துறதுக்கு முன்னால நம்மள மாதிரி 7 சுத்திரி போட்டு அட்டெண்ட் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? And do you think Esther attended 7-day sanctification meeting because before standing before the king? எத்தனை நாள்? How many days? என்னது? 2-6 மாசம். 2-6 மாசம். 6 மாசம்னு ஒரு 6 மாசம் இல்ல. It was double the 6 months. வேணா வாசிச்சு பாருங்க. You go through the word of God. எஸ்தர் 2:12. Esther chapter 2 and verse 12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும். போதுமா? என்னது? 6 மாசம் ஒரு டைப், அடுத்த 6 மாசம் ஒரு டைப். இதையும் தாண்டி போய் நின்னா அங்க செலக்ஷன் ஆகணும்.
அப்படி நூத்துக்கணக்கான பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் சுத்திகரிச்சு வந்து நின்னாலும் யாருக்கு தான் சான்ஸ் கிடைச்சது? அதுலயும் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி தான். See, she had 6 months of one type sanctification and 6 months of another type, and among hundreds and thousands, thou, my undefiled, is but one. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த சுத்திகரிப்புங்கிறது ஒரு வருஷம் அல்ல, உன் வாழ்நாள்லாம் நடந்துகிட்டே இருக்கணும். This sanctification is not for one day, but it is to be taken all the days of your இப்ப நீங்க life. எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. You are all seated here. உங்க பாடியில ஒரு சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. And there is a sanctification going on among நீ you. சிரிக்கலாம், தூங்கலாம், சண்டை போடலாம், அடிக்கலாம், நிக்கலாம், ஓடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா தேவனுடைய அமைப்புல இந்த சரீரத்துல என்ன இருக்கு? ஒரு டயாலிசிஸ் நடந்துகிட்டே இருக்கு, சுத்திகரிப்பு. You may laugh, you may walk, you may do many things, but in this body given by God, there is a dialysis process going on. நடந்துட்டு இருக்கா இல்லையா? Is it not? நடக்கலன்னு சொன்னா கால் வீங்கிடும், கிட்னி ப்ராப்ளம் வீங்க, அதுக்கு பிறகு மூங்கம் வீங்கிடும், கொஞ்ச நாள்ல செத்துடுவீங்க. If not, your legs get swollen, then you will have kidney problem. Within few days, you will be to death. அப்படிதானே? கரெக்டா நான் சொல்றது? ஒரு இரத்த சுத்திகரிப்பு தேவனுடைய கிருபையினால எல்லா மனுஷனுக்குள்ளே நெஞ்சிட்டு இருக்கு. 24 hours நடக்குது. By the grace of God, a purification of blood, that process is going on in everybody all the 24 hours. இந்த சிஸ்டம் எப்ப ஃபெயிலியர் ஆகுதோ அவன் வியாதியஸ்தனா மாறுறான். When this system fails, he will become sick. அதுபோல So is it. சுத்திகரிப்பின் தன்மை ஒரு விசுவாசிக்கு ஊழியனுக்கு எப்ப டவுன் ஆகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆவிக்குரிய வியாதியஸ்தனாய் மாறுவான். When the tendency of sanctification is down in a child of God, he becomes sick in a spiritual life. எப்படியாவது ஆண்டவருடைய சன்னிதானத்துல திருப்பி விழுந்து மிராக்கிள் மாதிரி சுத்திகரிச்சு எழும்பிட்டான்னா திரும்பி எழும்பி கொஞ்ச நாள் ஓடலாம். Somehow if he falls down and again in the presence of God and gets up, then he can run the race. இரண்டாவது இந்த சபையினுடைய பெயர் பரிசுத்தவான்களின் சபை. Secondly, the church is called congregation of saints. சர்ச்சுக்குள்ள இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு விளையாடலாம்னு நினைக்க கூடாது, இஷ்டத்துக்கு நடக்கலாம்னு நினைக்க கூடாது. தேவனுடைய டார்கெட் ஒன்னு நீ நீதிமானா மாறணும், இரண்டாவது நீ பரிசுத்தவானாய் மாறணும். Don't think you can play and walk as you like in the church, but all God's target is one, you have to become righteous, two, a saint. இங்க வந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு, இங்க விளையாண்டுக்கிட்டு, இங்க லெட்டர் கொடுத்துட்டு, இங்க வந்துகிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படி இந்த இஷ்டத்துக்குலாம் விளையாண்டீங்கன்னா ஒரு டைம் வரும்போது அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாரு, ஒதுக்கிடுவாரு. அதுக்கு பிறகு நீங்க எண்ணப்படாமல் போய்விடுவீர்கள். If you live according to your whims and fancies in this church, then finally one day you will be cut out or you will not be counted in this congregation. அதனால இது பரிசுத்தவான்களின் சபை. That is why this is the congregation of the saints. அப்போ பரிசுத்தவான்களின் சபை அது எங்கேயோ இருக்குல்ல, நாம் தான் அப்படி மாற வேண்டியது அவசியம். And it is needed that we have to change like that. மூன்றாவதாக, Thirdly, செம்மையானவர்களின் சபை. the congregation of the good ones. சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது when we look into the book of Psalm 111:1 பாருங்க. Psalm 111 and verse 1. அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். சபையில அடுத்து இருக்கிற ஜனங்களுடைய நிலவரம் என்னன்னா செம்மையானவர்கள். The second state of the people of the church, upright. மூன்றாவது அனுபவம் செம்மையானவருடைய சங்கம் இல்லாவிட்டா செம்மையானவருடைய சபை. Third experience, assembly or congregation of the upright. தேவன் இதை எதிர்பார்க்கிறார். God expects it. தேவனுடைய சபையில இருக்கிற ஜனங்கள் செம்மையானவர்களா இருக்கணும். The people of God in the church need to be upright. இல்லாவிட்டா ரொம்ப கஷ்டம். Else it is difficult. நாம் சபைக்குள்ள இருந்துகிட்டு குழப்பவாதிகளாக, பிரிவினைவாதிகளாக, போராட்டம் உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. Being in the church, we should not be quarrelsome or creating divisions and confusions. நாம் ஏனென்றால் இது சபையினுடைய பெயர் செம்மையானவருடைய சபை. Because the name of the church is congregation of the upright. செம்மை என்பது இருதய சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. Uprightness is a word related to the heart. இருதயத்தில் சுத்தத்தை காண்பிக்கிற ஒரு தன்மை. It is an aspect which shows the purity of one's heart. நாம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மைக்கு நம்மை கொண்டு வர வேண்டும். And we need to bring us up to that divine nature. நம்முடைய ஜனங்கள் செம்மையானவர்களாய் மாற வேண்டும். Our people should become upright. இன்னைக்கு எத்தனை பேர் செம்மையானவர்களாய் மாறி இருக்கோம்? How many of us are made upright today? இருதயத்தில் செம்மை நமக்கு தேவை. We need uprightness in heart. செம்மையானவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can you find the upright ones? செம்மையானவர்கள் துதிப்பார்கள். The upright will praise God. செம்மையானவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். The upright will praise God. துதித்தல் செம்மையானவர்களுக்கு தகும். Yes, praise is comely to the upright. அப்படினு ஒரு வசனம் இருக்கு. There's a verse that shows that.
செம்மையானவர்களுக்கு தான் துதித்தல் தகும். Yes, praise is comely to the upright. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. And many will not have that experience. நம்மில் எத்தனை பேர் செம்மையானவர்களாய் இருக்கிறோம்? How many of us are upright? இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு மட்டும்தான் ரதத்துல ஏறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். Only the people who are upright in heart will have the opportunity to go in the chariot. யெகூ ரதத்துல வர்றான். Jehu was on his chariot. யெகூ ரதத்துல வரும் பொழுது ஒரு ஆளை அனுப்பி சமாதானமா அப்படின்னு கேட்டான். When he was coming up in his chariot, he sent a person to say, "Is everything peaceable?" அவன் சொன்னா சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன பேச்சு, வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். And then he said, "What peace for you? You go to your own way." அடுத்து ஒரு ஆள் வர்றான். Thirdly, another person comes. ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை அவன் சந்தித்தான். And he met with Jonadab, the son of Rechab. வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 Kings 10:15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, பாருங்க, இருதயத்தில் செம்மையா இருந்தாதான் உனக்கு ரதத்துல இடம் கிடைக்கும். Only if you are upright in your heart can you have a place in the அவன் chariot. சொல்றான், என் இருதயம் உன்னோடு செம்மையா இருக்கு. கரெக்ட். ஆனா உன்னுடைய இருதயம் என்னோட செம்மையா இருக்கா? இருக்குன்னா கை கொடு, இல்லையா உனக்கு ஒத்து வராது. Is thine heart right as my heart is? If it is, then you come up into the chariot. செம்மையானவர்களின் சபை என்று சொல்லுகிறது இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் ஒண்ணா இருக்கணும். Assembly of the upright has all the hearts of the people united together. புருஷன் இந்த சைடுல போறது, மனைவி இந்த சைடுல போறது, பிள்ளை இந்த சைடுல போய் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்தா அது குடும்பம் இல்ல. If everyone in the family is going in a different direction, then that is not a family. ஒரு 10 விசுவாசி இருந்தா 10 விசுவாசினுடைய இருதயமும் ஒரு இருதயத்தோட எப்படி இருக்கணும்? செம்மையா இருக்கணும். If there are 10 believers, all their hearts should be right with each other. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாருங்க, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாத்திட்டே வராங்க. One example, we see the whole world become computerized. ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்ட். Everything is computerized. ஒரு கம்ப்யூட்டர் வர்க் பண்ணலன்னா இதுக்கு என்ன இருக்காது? கம்யூனிகேஷன் இல்லாம போயிடும், ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காம போயிடும். If the one computer doesn't work, then the network is broken and you will not get a proper அதே result. போலதான். So is it. உனக்கும் இன்னொருத்தருக்கும் ஐக்கியம் இருந்தாதான் உனக்கும் தேவனுக்கு எப்படி இருக்கும்? செம்மையா இருக்க முடியும். Only if there is an unity between one another, you can be upright with God. உன் மனைவிக்கோ, உன் புருஷனுக்கோ, உன் பிள்ளைகளுக்கோ, இல்ல இங்க உள்ள விசுவாசிகளுக்கோ, இல்ல இங்க உள்ள ஊழியக்காரர்களுக்கோ உன்னுடைய இருதயம் ஒருத்தரோட செம்மையா இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கும் தேவனுக்கும் அது என்ன இருக்காது? செம்மையாக ஒத்து போகாது. If your heart is not upright or right with your wife or husband or children or with the saints of God, it cannot be right with God also. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் அப்படிமா. Something I and my God know about it. இவளும் இந்த பாஸ்டரும் இவங்க எல்லாம் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம், எனக்கும் தேவனுக்கும் தெரியும். ஆமா, நீ எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட்டு கிடக்குறேன்னு உனக்கும் தேவனுக்கும் தெரியதான் செய்யும். And they may say, this pastor or that pastor or this person need not certify me. God knows my heart. Yes, because you are wrong with everyone, you cannot be right with God also. அப்படிதானே? இருதயம் செம்மையானவர்கள் சபை. The congregation of the upright. அவன் கேக்குறான், யெகூ கேக்குறான், என் இருதயம் உன்னோட இருதயத்தோட செம்மையா இருக்கு. கரெக்ட். ஆனா உன்னுடைய இருதயம் என்னோட இடத்துல செம்மையா இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஆமனா. அப்ப கையை கொடு. எங்க யாரு? ரதத்துல வா. Jehoiah says, my heart is right with yours. And is your heart right? He said, yes. And then he said, come up into my chariot. ஆண்டவர் மேக ரதத்தில் வரும் பொழுது இந்த क्वेश्चन கேட்கப்படும். As when the Lord comes in the chariot of air, this question will be asked. இருதயத்தில் செம்மையுள்ளவர்களாய் நாம் மாறணும். We need to become upright in our heart. ஒருத்தருடைய இருதயத்தோடு ஒத்து போகலனா பிரயோஜனமே இல்ல. And if our hearts is not right with one another, there's no use of it. நம்முடைய இருதயம் அப்படி ஒத்து போகுமா? Will our heart get along with others? சொல்லுங்க. ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் அவனை செஞ்சேன், கண்டேன். God said about David, I have seen him as a person after mine own heart. பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, என் மனசு எப்படியோ என் மனது போலவே அவன் இருப்பான். Saint Paul says about Timothy, he is a son after mine own heart. அப்படி ஒரு குடும்பம், மனைவி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் தான் உண்மையான தெய்வீகமான குடும்பம். If there is a family of such sort, that is a divine family. உங்களுடைய இருதயம் எத்தனை, இது செம்மையானவருடைய சபை. This is the congregation of the upright. செம்மையானவனை மட்டும் தான் அவன் ரதத்துல ஏத்துவான், இல்லனா உன் வேலையை பார்த்து போன்னு சொல்லிட்டு போயிடுவான்.
only the upright can get up into the chariot, or else he will leave his way. இன்னொருத்தன் வந்து கேக்குறான் சமாதானமா அப்படிங்கிறான். Another person is asking, are you at peace? அவன் சொன்ன சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன வேலையை பார்த்து போன்னு சொன்னான். He said, what do you have with peace? You go on your way. 2 ராஜாக்கள் 9:18. 2 Kings 9:18. அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜாவை கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன உன் வேலையை பாருன்னு சொல்லி துரத்தி விட்டான். He said, what is that thou hast to do with it? 22 வசனம். Verse 22. யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அவன் சொல்றான், என் இருதயம் உன் இருதயத்தில் சரியில்லையே, வேசித்தனமும் பில்லி சூனியமும் தகாதவண்ணமா இருந்துட்டு நீ சமாதானத்தை பத்தி என்ன பேசுறேன்னா அதோட ஓடுனா, ஓட விடல, அவனை கொன்னுட்டான். He said, here my heart is not right with you because of your witchcrafts and whoredoms, and with that he ran, but he then killed him. அன்னைக்கு அவனை கொன்னுட்டான். And that day he killed him. இருதயத்தில் செம்மை இல்லாவிட்டால் நமக்கு வருகை ஒரு பெரிய நியாய தீர்ப்பாய். If you are not upright in your heart, then we will have a great judgment. வருகை ஒரு பெரிய கண்ணியா இருக்கும். And then the secret coming of the Lord will be a snare for us. இந்த சபையினுடைய பெயர் ஜனங்களுடைய நிலவரம் செம்மையானவர்களின் சபை. The state of the people in the church is uprightness, and it's called congregation of the upright. அடுத்ததாக Nextly, எபிரேயர் 12 அதிகாரம். Hebrews chapter 12. 23 வசனம். Verse 23. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, assembly and church of the firstborn which are written in heaven. சபையில நம்ம விசுவாசிகளா இருக்கிறத விட முதற் பேரானவர்களா இருக்கணும். Rather than being believers in the church, we need to be firstborn. சர்ச்சில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. There may be thousands of people coming into the church. ஒரு குரூப் போகும், ஒரு குரூப் வரும், ஒரு குரூப் மட்டும் நிக்கும். One group will go, one group will come, one group will stand. அது சபையினுடைய நியதி. That is the law of the church. ஆனா இந்த நிக்கிற குரூப்ல ஒரு குரூப் முதற்பேரானவர்களாய் மாறுவாங்க. But one group of these people who are standing should become the firstborn. ஏன்னா Why? இந்த முதற்பேரானவர்களுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம். Because the birthright is for the firstborn. அவங்களுக்கு தான் 2 பங்கு. Only they will have double portion. அவங்களுக்கு தான் சியோன் இல்லாட்ட எருசலேம். Only they will have Zion or Jerusalem. அப்ப நம்ம சபையில சும்மா சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சனா இருக்க கூடாது, முதற்பேரானவனாய் இருக்கணும். Therefore, after coming to the church, we should not be an ordinary person but be the firstborn. நம்ம எத்தனை பேர் முதற்பேரானவர்கள் சபையில இருப்போம்? How many of us are in the church of the firstborn? நாம் இந்த சபையில ஒன்னு முதற் பலனா இருக்கணும், இல்லாட்ட முதற்பேரானவனா இருக்கணும். Either we need to be the first fruit or the firstborn in the church. இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு முதற்பேரானவர். Jesus is the first born for the Mary. தேவனுக்கு அவர் முதற்பேரானவர். For God he is firstborn. நம்மில் எத்தனை பேர் முதற்பேரானவர்களா இருக்கிறோம்? How many of us are firstborn? இன்னைக்கு अनेक தேவனுடைய ஜனங்கள் சும்மா ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் மாதிரி இருக்காங்க. Today many people of God are just like subscribers in the church. சபையில தசமபாகம் கொடுக்கிற, காணிக்கை கொடுக்கிற ஒரு சந்தாதாரரா நம்ம இருக்க கூடாது. Just because giving tithes and offerings, we should not be a subscriber in the church. ஒருத்தர் புதுசா நம்ம சபைக்கு வந்தாரு. One person newly came to our நான் உங்க church. சபையில சேரலாம்னு நினைக்கிறேன். He said, I want to join your church. சேர்ந்துக்கோங்கன்னு சொன்னேன். I said, okay then. சேர்ந்துக்கோங்க. Okay, you join. என்ன எழுதி கொடுத்து சேரணும்னு கேட்டாரு. And he asked, what should I write and give? இது ஒண்ணும் பாண்ட் சிஸ்டம் கிடையாது, நீ சும்மா வந்துட்டு போனாலே சேர்ந்த மாதிரி தான். This is not bond system, simply coming and going itself is like அப்ப நான் that. எவ்வளவு சந்தா கொடுக்கணும்னு. Then how much subscription should be given? அந்த சந்தாதாரரும் இது கிடையாது. And even that subscription is not என்ன here. செய்யறதுன்னாரு. Then what should I do? நீ முதல்ல சத்தியத்தை கேளு. First of all, hear the truth. அதுக்கு பிறகு இந்த சத்தியத்துல நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. And then try to walk in the truth. அதுக்கு பிறகு உனக்கு இதுல என்ன இருக்குன்னு உனக்கு பிடி கிடைக்கும். And then you will have the hold as to what is here. அதுக்கு பிறகு நீ வா. And then you come. வந்த உடனே அவனை பிடிச்சு உள்ள முக்கி விட்டுற கூடாது. Soon after you come here, we should not immerse you down. அவன் சாதாரண கோலியா வந்த பிறகு திருப்பி அவனை முக்கி விட்டுட்டீனா நனஞ்ச கோலியா மாறி உதறிட்டு நிப்பான். He being an ordinary hen, if you immerse him into the by means of the water, then he will become a hen which is dragon. அது வேஸ்ட். Then that is waste. சபைக்குள்ள இருந்தா நீங்கள் ஒரு முதற்பலனாய் முதற்பேரானவர்களாய் இருக்கணும். If you are in the church, you need to be a firstborn, first fruit also. ரோமர் 16 அதிகாரம். Romans chapter 16. 5ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. And verse 5. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணத்தை வாழ்த்துங்கள். முதற் பலன்களாக ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள். There was a group of people who were first fruits. 1 கொரிந்தியர் 16:15 பார்க்கும் பொழுது 1 Corinthians 15.
16 and 15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் ஆகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் முதற்பலனானவர்கள் First fruits. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you point them out? செம்மையானவனை கண்டுபிடிக்கணும்னா இருதயத்துல விழுந்து கண்டுபிடிக்கலாம். To see the upright, you can notice from their heart. இந்த முதற்பேறானவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? But how can you notice this firstborn? அவங்க வித்தியாசமா இருப்பாங்க. They will be different. அவங்களுடைய ஊழியம் வித்தியாசமா இருக்கும். Their ministry will be different. அவங்களுடைய விசுவாச ஜீவியம் வித்தியாசமா Their faith life will be different. அவங்க பரிசுத்தவான்களோட க்ளோஸா நிப்பாங்க. They will be very close with the saints. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. Reading again. 1 கொரிந்தியர் 16:15. 1 Corinthians 16:15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் ஆகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அவங்களை கண்டுபிடிக்கணும்னா பரிசுத்தவான்களோட நிப்பாங்க. To find them out, you can see them standing with the saints. ஊழியக்காரரோடு இணைஞ்சு நிக்கிறது தான் இந்த முதற்பேறானவருடைய வேலை. Standing along with the servants of God is the work of the firstborn. அவங்களுக்கு நிச்சயமா ஒரு மகிமையில ஒரு இடத்தை கர்த்தர் அந்த சர்வ சங்கமாகிய சபையில இணைந்ததுனால அவங்களுக்கு சேஷ்ட புத்திர பாகம் ரெட்டிப்பான பங்கு நேர்த்தியான இடத்துல அவங்களுக்கு பங்கு கிடைக்கும். And because they are joined with this church of the firstborn, surely they will have a double portion, a goodly heritage. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? How is our life? சபைக்குள்ள வந்தோம் ஏதோ பேருக்கு ஒரு விசுவாசியா இருந்துட்டு போனோம்னு இருக்க கூடாது. இந்த சபையில நீங்கள் முதற் பலன்களாக முதற் பேரானவர்களாக நிற்கணும். We should not be a nominal believer because we are come into the church, but we need to be the first fruits of firstborn. முதற் பேரானவருடைய சபை. The church of the firstborn. அடுத்ததாக Nextly, ஆண்டவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. The church purchased by God's own blood. 20:28. Acts 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சபை இயேசு கிறிஸ்து சம்பாதிக்கும் போது எப்படி சம்பாதிச்சாரு? When Jesus எப்படி சம்பாதிச்சது? ரத்தத்தினால சுய இரத்தத்தினால சம்பாதித்த சபை. Jesus purchased this church by his own blood. யாக்கோபு ஒரு இடத்துல சொல்றாரு, James in one place says, யோசேப்புக்கு ஒரு பங்கு கொடுக்கிறார். Jacob gives a portion to Joseph. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவன் கிடைச்சிருக்கான். Because he was gotten to him after so many years. அதனால அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறார். Therefore a portion was given to him. அந்த பங்கை கொடுக்கும்போது அவர் சொல்வாரு, When he gave him that portion, what did he say? என் கையினால் என் வில்லினால் நான் சம்பாதித்ததை உனக்கு கையில கொடுக்கிறேன். And the arms of his hands were made strong by the hands of the mighty. அது உனக்காகவே நான் வச்சிருக்கிறேன். Yes, I have kept it just for you. ஆதியாகமம் 48:22. Genesis chapter 48 and verse 22. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். பாத்தீங்களா? யோசேப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு கொடுக்கறான். அது என்னது? என் பட்டயத்தால் என் வில்லினால் என்னுடைய எமோரியர் கையிலிருந்து நான் சம்பாதிச்ச ஒரு நிலத்தை உனக்கு தர்றேன். I give you the portion of which I have earned of my hand of the Amorite with my sword and bow. இந்த சபை பணம் கொடுத்து வாங்குனது இல்ல, ரத்தம் கொடுத்து வாங்குனது. This church was not purchased by price but by blood. தன்னுடைய ரத்தத்தை ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். Jesus shed every drop of his blood. அந்த விலாவில குத்தும் பொழுது ரத்தம் கடைசில ரத்தம் இல்ல. அதனால அடுத்து என்ன வந்துருச்சு? தண்ணீர் வந்து விட்டது. When they pierced his side, all his blood was gone and then finally water came out. அதனால இது ஏன் சபை வான் சபைன்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. Therefore we have no right to say this is my church or your church. ஒரு சபையில ஒரு ஆள் குழப்பம் பண்ணிட்டாரு. One man created a confusion in the church. நான் அவரை கொஞ்சம் டைட் பண்ணேன். I tightened him then. உடனே அவர் சொன்னாரு, 13 வருஷமா இந்த சபையில இருக்கிறேன், இது வரைக்கும் ஒருத்தரும் என்னைய கேட்டதில்ல, நீ என்ன என் சபையில என்னையவே क्वेश्चन பண்றாங்க. Then he said, so long I am in this church and nobody questioned me, now you are questioning me being in my church. நான் சொன்னேன், ஓ சபையா? Then I said, is it your church? யார் சொன்னது ஓ சபைன்னு? Who said it? 13 வருஷம் இருக்கிற நீ போன வருஷம் தான் வந்திருக்கிற இந்த சபைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி. And he said, I am here for 13 years and you came last year to this church. ஓ சபைக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் ஜிப்பா போட்டு வரல, எங்க அம்மா அப்பா விட்டுட்டு வரல, எல்லாத்தையும் விட்டுட்டு வரல. இது கர்த்தருடைய சபை, அதுக்காக தான் நான் இறங்கி வந்திருக்கேன். I have not forsaken everything to work in your church, but this is the church of God, I have come up for the same. இல்ல இது எங்க சபை. And he said, no, this is my church. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். The Lord is with us. அப்படி ரோட்ல கத்துறான். And he is shouting in the road. ரோட்ல கத்தி நான் சொன்னேன், கர்த்தர் உன்னோட இருக்கிறாரா என்னோட இருக்கிறாரான்னு செக் பண்ணலாம். And then I said, let us prove God is with whom, with you or me. சேலஞ்ச் பண்ணலாம். I challenged him. பார்க்கலாம்.
Let us see. ஓ பார்க்கலாம். You go on your way and we'll see. திருப்பி என் கூட இருக்கிறாங்கறத நிரூபிச்சாரு. And then I proved that he is with me. நிரூபிச்சு தான் ஆகணும். அவருடைய சபை இல்லையா? Because this is the church of God. தங்கத்தை உரசி பார்த்தா அது எத்தனை கேரட்ங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும்ல. And then you have to find out how many carats gold it is. அதுபோல நம்முடைய சபை இல்ல, உங்களுடைய சபை இல்ல. யாருடைய சபை? இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சபையில உட்கார்ந்திருக்கிறோம் நம்ம. So is it not my church or your church, but we are sitting in this church purchased by Jesus' own blood. அது நம்ம விளங்கிக் கொள்ளணும். We need to understand. சில பேரண்ட்ஸ் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னேறி வந்திருப்பாங்க. ஒரு பிள்ளை வருவான், அவன் ஒரே நல்ல எல்லாத்தையும் சுத்தமா காலி பண்ணிட்டு உட்கார்ந்துருவான். ஐயோ நான் இவ்வளவு நாளும் நான் ஒருத்தர் சொன்னார், குருவி சேர்த்தது போல சேர்த்ததை ஒரே நல்ல காலி பண்ணிட்டாங்க. And one person said, all that I gathered as a sparrow, he wasted it in a day. அப்படி காரணம் என்னன்னா அந்த தகப்பனுடைய வேதனை அவனுக்கு என்ன செய்யல, மண்டையில ஏறல. The reason being the son did not understand the pain or the labor of his father. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சபை. The church which Jesus purchased out of his own blood. கலாத்தியரின் அன்னமனையில ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சபை. Is the church that he earned by his own blood. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சபை. The church that is earned by his own blood in the high priest. நடு ரோட்ல சிலுவை சுமந்து ரத்தம் வழிஞ்செல்லாம் போன அப்படி சம்பாதிச்ச சபை. He shed his blood on the way, in the road, in the street, and thus he earned this church. மூணு ஆணிகள்ல தொங்கி ரத்தம் அடிஞ்சி விலாவுல குத்தப்பட்டு ரத்தம் அடிச்சு சம்பாதிச்ச சபையில உட்கார்ந்துட்டு நீயும் நானும் நியாயம் பேசக்கூடாது. You and me sitting in this church with Jesus purchased by his own blood hanging in 3 nails and being pierced on his side, we should not justify ourselves. அதை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். We need to understand this well. இந்த சபை வந்து கன்மலையின் வெடிப்புல உள்ள சபைன்னு சொல்லுவாங்க. This is a church which is in the cleft of the rock. இயேசுவின் காயங்களால உருவாக்கப்பட்ட ஒரு சபை. A church formed by the wounds of Jesus. அதனால நம்ம வந்துட்டு இதுல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தெய்வீகத்துக்கு புறம்பா செயல்படக்கூடாது. Therefore, being seated here, we should not work against divinity. சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். We need to be very careful with this church earned by his own blood. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோருடைய கஷ்டம் தெரியாது. Today the children did not know the earning of their parents. சில விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுடைய கஷ்டம் தெரியாது. Some believers do not know the labor of the servants of God. சில மனைவிக்கு புருஷன் படுற கஷ்டம் தெரியாது. என்னவோ அவரு போறாரு வராருன்னு அங்க அவன் நாய் ஆபீஸ்ல நாய் பாடுபடுறான்னு தெரியாது. Some wives do not know the difficulty of their husbands. They have a great tension in their office. அவங்க அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிக்கறாங்கன்னு தெரியாது. இது வீட்ல உட்கார்ந்து சட்டம் மட்டும் ஏற்றிக்கிட்டே இருக்கும். They do not know that they earn hard, but they only lift up their voice in their houses. ஒரு சிலருக்கு மனைவி படுற கஷ்டம் தெரியாது. Some do not know the labor of the wives. இவர் போன பிறகு இவ இங்க கடந்துக்கிட்டு துணியத்தை வச்சு அயன் பண்ணி ரெடி பண்ணி துணி தண்ணி வாங்கிட்டு ரோட்ல போய் அதெல்லாம் தெரியாது. வந்த உடனே நீ என்ன செய்தா என்னத்தை விரிச்ச ஒரே சோம்பேறி ஒன்னே போய் கட்டினா பாருமா. She does everything for him, and finally when he returns he says, you are a sluggard, what have you done for me? அப்ப காரணம் என்ன? Reason? மனைவியுடைய கஷ்டம் தெரியல, புருஷனுடைய கஷ்டம் தெரியல. அதே போல சில ஊழியக்காரங்களுக்கு சபையில ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த சுயரத்தத்தினால சம்பாதிச்சாருங்கிற அந்த வெளிப்பாடு இல்ல. அது இருந்துச்சுன்னா ஒருத்தன் ஊழியத்தை விட்டு போக மாட்டான், ஊழியத்துல சேட்டை பண்ண மாட்டான். Some servants of God do not understand this. This is a church purchased by the blood of Jesus, therefore they are at leisure and finally leave this church. இந்த இடத்தை வாங்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு வாங்கும்போது இருந்தவங்களுக்கும் வாங்கும்போது அடிபட்டவனுக்கு தான் விஷயம் தெரியும். மற்றவனுக்கு பரவாயில்லையே பெரிய சபையா இருக்க எப்படியோ வாங்கிட்டாங்க அப்படிமா. Only the people who were here at this time when they purchased this land know with what great difficulty they got this land. ஆனா இதனுடைய சரித்திரம் ஒன்னு இருக்கு. But there is a great history behind. அதுபோல தான் Even so. இயேசுவின் இரத்தம் ரோட்ல அந்த கொல்கத்தா மலையில சிந்தின இரத்தத்திலே சம்பாதிக்கப்பட்ட சபை. This is a church purchased by the blood of Jesus which was shed at Golgotha. அதனால தான் 74ஆம் சங்கீதத்திலே சொல்லி இருக்கு பூர்வதத்திலே நீர் சம்பாதித்த சபைன்னு சொல்லி இருக்கு. That is why in Psalm 74 it is said a church which were purchased in the ancient. 74:2. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்பமே நீர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உம்முடைய சிந்தையில இந்த சபைக்காக ஜீவனை கொடுத்தீர். ஆரம்பத்திலேயே ஏதேன் தோட்டத்திலேயே அவர் இப்படித்தான் இருந்தாரு. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது மனுஷனுக்காக. அதுக்கு முன்னாலேயே உலக தோட்டத்துக்கு முன்னாலேயே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டி. அப்படி ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சபைய விட்டுருவாரா?
Right in the Garden of Eden, the lamb was slain, and even before the foundation of the world, that lamb of God was slain. And will he leave this church which is purchased of old? ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டிய Let காலம். us be very careful about இதுக்குள்ள this. இருந்துகிட்டு நீ வந்து வம்பு பண்ண கூடாது. Being here, you should not create confusion. ரத்தத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு நீ வந்து பரியாசம் பண்ண கூடாது. Being in this blood, you should not mock at it. நீ சபைக்குள்ள இருக்கறன்னா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கறன்னு அர்த்தம். If you are in the church, it means you are in the blood of Jesus. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Again, verse 12 of Ephesians chapter 4. எபேசியர் 4:12. Ephesians 4:12. சரீரமாகிய சபை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அந்த சபைக்கு பேர் என்னது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. Body of Christ. எபேசியர் 1:23. Ephesians 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. சரீரமாகிய சபை. கொலோசியர் 1:24. Colossians 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். சரீரமாகிய சபையில கொண்டு நம்ம வச்சிருக்கிறார். The Lord has placed us in this church which is his body. இந்த சரீரமாகிய சபையில நீங்களும் நானும் ஒரு அவயவம். And you and me are the members of this body of church. அதை நீங்க கவனத்துல வச்சிருக்கணும். You should keep this in your mind. இந்த சரீரமாகிய சபையில நீயும் நானும் ஒரு மெம்பர். And you and me are members of this body which is the church of God. மெம்பர் என்ன? Member means இதுல பழைய மெம்பர் புது மெம்பர்லாம் கிடையாது. சரீரத்துல நீ ஒரு அவயவம். it doesn't mean that it's an old member or new member, but it is a member of this body. ஒன்னு நீ உன்னை கர்த்தர் இந்த மதுரை சபையில உன்னை ஒரு கண்ணா வச்சிருப்பாரு. Yes, maybe the Lord has placed you as an eye in this church. நீ இந்த சபைக்கு ஒரு செவியா இருப்ப. Or you may be an ear in this இந்த church. சபைக்கு நீ ஒரு காலா வச்சிருப்ப. Or a feet in this church. நீ அந்தந்த ஸ்தானத்துல இருந்து என்ன செய்யணும்? செயல்படணும். You need to remain in your place and work. காலும் கையும் சண்டைய போட்டா எப்படி இருக்கும்? If the hand and leg fights, how will it be? பைத்தியக்காரத்தனமா இருக்கும். It will be mad already. நாம் இந்த சரீரமாகிய சபையில ஒரு அவயவம். But we are members of this church which is his body. கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னா முழு சரீரமும் கொதிக்கும். If there is a dust fallen in the eye, the whole body will be in pain. அவருடைய சரீரமாகிய சபையில தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். Graciously the Lord has placed us in this church which is his body. மோசே தன்னுடைய மனைவியுடைய அண்ணனை கூப்பிட்டு சொல்றான், வனாந்தரத்துல எங்க கூட வா. இந்த வனாந்தரத்துல நீ உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால நீ எங்க கூட வந்தா எங்களுக்கு எப்படி இருப்பாய்? கண்களை போல இருப்பாய். Moses called the brother of his wife and said, because you know everything in the wilderness, you come with us and you will be as an eye for us. 6 லட்சம் புருஷர்களுக்கு நீ யாரா இருப்ப? வனாந்தரத்துல கண்ணா இருப்பாய். You will be as an eye for 6 lakh of people. இந்த சபையில நீ ஒரு கண்ணா இருக்கணும். You are an eye for this church. நீ இந்த சபைக்கு ஒரு காதா இருக்கணும். You should be a feet for this நீ church. இந்த சபைக்கு ஒரு வாயா இருக்கணும். You need to be a mouth for this church. அது என்ன? கண்ணு, வாய், மூக்கு. What eye, nose and நீ இந்த mouth. சபைக்கு கண்ணா இருந்தேனா உனக்கு தரிசனம் கிடைக்கும். If you are an eye for the church, you will have the vision. இந்த சபைக்கு நீ ஒரு செவியா இருந்தா உனக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும். If you are an ear for the church, you will hear the voice of God. நீ இந்த சபைக்கு ஒரு வாயா இருந்தா தீர்க்க தரிசனம் சொல்லுவ. If you are a mouth of the church, you will prophesy. இந்த சபைக்கு ஒரு காலா இருந்தா இந்த சபைக்காக நீ ஜீவனை கொடுத்து வேலை செய்வ. If you are a feet for the church, you will lay down your life and work. நீங்க இந்த சபையில எப்படி இருக்கீங்க? How are you in this church? தலையா மாறக்கூடாது. தலை வந்து அவர் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார். You should not become the head because one is there already as an head. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவர் யாரு? அவர் தலையா இருக்கார். சிரசு அவரு. Because he is the head. நீ ஒரு அவயவம். You are the member. நீ உன்னுடைய ஸ்தானத்துல இருக்கணும். You should remain in your place. கை தலைக்கு மேல முளைக்க கூடாது. The hand should not be above the head. கால் தலைக்கு மேல போக கூடாது. Legs should not be above the head. அதுல இருந்து ஒழுங்கா ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா நீயும் அந்த சபையில இருக்கிறதுனால சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன உண்டு? ஒரு சான்ஸ் உண்டு. If every member remains in its own place and functions there, then you will have a chance when the church is taken up. ஏஜே பெஞ்சமின் என்கிற பிரதர் நம்முடைய சபையை விட்டு போகும்போது பாஸ்டர் டான் போய் அவர்ட்ட பேசினார். When brother AJ and Benjamin left our church, Pastor Don spoke to him. இது சரீரமாகிய சபை. This is the church which is his body. இதுல இருந்தாதான் சைன் பண்ண முடியும். Only if you are here you can live. கையில இருந்தாதான் ஒழுங்கா இருக்க முடியும். இது தனியா துண்டா இந்த இரும்பு கையை மாயாவி மாதிரிலாம் சுத்த முடியாது. Only if the hand is in the church body in its place it can be properly fit. அப்படிதானே?
இந்த காமிக்ஸ்ல இரும்பு கை மாயாவின்மா கை மட்டும் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒண்ணு இங்க சர்ச்சில் மேஜிக் வேலை எல்லாம் கிடையாது. You cannot see the magical works in the church as the iron hand which moves அது alone. இருந்தாதான் சரீரமாகிய சபையில இருந்தாதான் உனக்கு வேல்யூ. Only if you are in this church which is the body, you have the value. இல்லன்னா உனக்கு வேல்யூ கிடையாது. Or else you will be of no value. அவர் சொல்லி பார்த்தாரு, அவர் கேட்கல, கடைசில வேல்யூவே இல்லாம போயிட்டாரு. That brother did not hear, finally he lost his value. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். Therefore we need to be very careful. எத்தனாவது பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? And next point. பார்க்கலாம். பாயிண்ட் கவனத்துல இருக்கான்னு பார்க்கலாம். How many points did I say? ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது. அதே மாதிரி எழுதி வச்சுட்டு சும்மா விட்டுறக்கூடாது. மைண்ட்லயே எழுதுங்க கொஞ்சம். கடைசியாக Finally, எபேசியர் 5:27. Ephesians 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை, அந்த சபையினுடைய ஒரு பூர்ணத்தை பத்தி அங்க பைபிள் சொல்லுது. The word of God says about the perfection of the church. அது என்ன சபை? What church is it? கரை திரை பிழை இல்லாத ஒரு சபை. The glorious church having no spot or wrinkle or any such. அது பரிசுத்தமும் மகிமையும் உள்ள ஒரு சபை. It's a church holy and glorious. கரை திரை பிழை மூன்றும் இல்லைன்னா is equal to பரிசுத்தமும் மகிமையும் உள்ள ஒரு சபை. If there is no spot or wrinkle or blemish, it is equal to the church being holy and glorious. இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதுல போனா இன்னும் 2 மணி நேரம் போய்டும். This is a subject alone and it will take 2 hours also. இந்த சபை மகிமை உள்ள சபை. This church is a glorious church. அப்படி மாறணும்னு சொன்னா நமக்குள்ள கரை திரை பிழை இருக்க கூடாது. If we have to change like that, we should have no spot or wrinkle or blemish. பிழை என்பது பாவத்தினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். And blemish is the beginning of sin. கரை திரை என்பது அதனுடைய வளர்ச்சி பூரணத்தை பாவத்தினுடைய பூரணத்தை காண்பிக்கிறது. Spot and wrinkle shows the perfection of sin. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can find out his errors? 19ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Psalm 19:12-13 says, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his errors? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். Lord, get me rid of the secret துணிகரமான sins. பாவங்கள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். And let not presumptuous sin rule over me. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். Then shall I be upright and innocent from the great பாவத்தினுடைய transgression. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு பிழை, அறியாமல் செய்கிற ஒரு ஹியூமன் எரர். Beginning of a sin is human error. அது தடுமாறி செய்கிறது ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நடந்துருச்சு. That happens by chance of the situation. அதுக்கு நீ இடம் கொடுக்க நீ சீக்ரெட்டா பாவம் செய்வ. When you give more and more place to that, you will have secret அதுக்கு sins. பிறகு என்னைக்காவது பிடிபட்டுருவ. After that, one day you will be caught. அது பிறகு என்ன யார்ட்ட போய் சொல்ல போற? பாஸ்டரே சொல்லு, நான் கோயிலுக்கு வர மாட்டேன். After that will be presumptuous saying, if you want you say, and I will not come to the church. That will be presumptuous. அதுக்கு பிறகு அவன் பாவி பெரும் பாதகமாய் போய்டுவான். Then it will become a great transgression. அதனால தான் பிழை தொடக்கம். Therefore error starts. திரை வளர்ச்சி. Then the wrinkle is the growth. கரை பூரணம். And spot is the perfection. அப்படி நீங்க போயிட கூடாது. We should not become like that. அதுக்காகவா இயேசு நம்ம எல்லாம் ரட்சித்தாரு, நமக்காக ஜீவனை கொடுத்தார். Is it for that Jesus came and saved us, gave his life for us? பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் மாறணும். We should be a church holy. பரிசுத்தமும் மகிமையுமான சபையாய் மாறணும். We should be a church holy and glorious. மகிமையான ஒரு சபை. A glorious church. அதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். That is the great plan of God. நாம் இந்த நாட்கள்ல மகிமையான சபையா மாறுறதுக்கு தான் இப்படி கூட்டத்துல வந்து உட்கார்றோம், வெறுமையாக்குறோம், ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது உடைஞ்சு நம்ம சரிப்படுத்திக்கிட்டே வர்றோம். We in these days attend these meetings and set ourselves right for every word of God, that we might become a glorious church. இந்த மகிமையுள்ள சபையா மாறும் பொழுதுதான் மறுரூபம் நடக்குது. Only when you come into this glorious church you can be transformed. அப்படிதானே? 2 கொரிந்தியர் 3 கடைசில பாருங்க. 2 Corinthians 3 and the last verse. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த சபை மகிமை அடைஞ்சு வரும் பொழுது என்ன வந்துரும்? மறுரூபம், டிரான்ஸ்பிகரேஷன் உண்டாயிரும். The church will go from glory to glory and finally attain the transfiguration. ஆண்டவரோடு மறுரூபமாயிருவோம். We will be changed to like இந்த God. சபைக்கு தான் இயேசு வரப்போறாரு. It is for this church that Jesus comes. இந்த சபையை பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது?
மேற்கொள்ளாது. Gates of hell cannot prevail over this இந்த church. சபையை தான் கர்த்தர் கட்டுறார். The Lord builds this church. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தாவே, இந்த சபையில விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னை குப்பையில கிடந்தவனை கொண்டு வந்து வச்சிட்டீங்க. Lord, ஆனா எந்த நம்பிக்கையில கொண்டு வந்தீங்களோ அந்த நம்பிக்கை எனக்குள்ள நிறைவேற்றும். Lord, I who was in the dunghill, you proved me, you counted me faithful, and you fulfilled that faithfulness in my life, Lord. என்னை நான் இந்த இதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. Lord, I am not worthy for this. நான் பாத்திரன் அல்ல. I am not worthy for this. எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. I have no worthiness in me. நான் எங்கேயோ ஒரு கண்மலையில கிடந்த ஒரு ஆளு. I was one in some rock. எங்கேயோ ஒரு துறவுல கிடந்த ஒரு ஆளு. I was in some well. நான் ஒரு எளியவன். I am a poor man. நான் ஒரு சிறியவன். I am a small man. நான் குப்பையிலே கிடந்தவன். I was in the dunghill. அப்படி ஒத்துக்கொள்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Those who realize that, you be on your knees. நான் புழுதியில குப்பையில கிடந்த ஒரு ஆளு. I was in the dust and dunghill. என்னை நீங்க உத்தமர் என்று நம்புனீங்க. But you counted me faithful. உண்மையுள்ளவன் என்று நம்புனீங்க. You counted me upright. அந்த நம்பிக்கையில தான் என்னை கொண்டு வந்திருக்கீங்க. Lord, with that trust you brought me here. அந்த இடத்துல நான் சில நேரங்கள்ல உண்மையா இருந்திருக்கிறேன், சில நேரத்துல உத்தமமா இருந்திருக்கிறேன், சில நேரங்கள்ல நான் துரோகியாகவும் இருந்திருக்கிறேன். At times I had been faithful and upright, but at times I had been treacherous. இன்னைக்கு என்னை மறுபடியும் உம்முடைய சபையாய் என்னை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். Today once again I surrendered as your church, Lord. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many you can say this? கண்களை மூடுங்க. முழங்கால்னா அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வரணுங்க. Let us close our eyes and be on our knees. கம்ப்யூட்டர்ல தட்டி விட்ட உடனே பட்டன் ரிசல்ட் வர்ற மாதிரி முழங்கால் போடுவோம் அப்படின்னா போதும், உடனே வந்துடணும். You should soon have the results. நம்ம பைபிள் தானே, எங்க ஓடிடுது அது? மூடலைன்னா பிச்சுக்கிட்டு ஓடி போயிருமா வேற சைடு வழியா? ஓடாது. It will not run. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தாவே, என்னை நீ நம்பி கொண்டு வந்தீர். நான் சில நேரத்துல அந்த நம்பிக்கைக்கு எதுவாய் நடக்கவில்லை, அது உண்மைதான், உமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்னைய சரண்டர் பண்றேன். Lord, you trusted me and brought me here. At times I had not walked up to that trust, Lord, but today I surrender. எத்தனை பேர் அப்படி சரண்டர் பண்ண முடியும்? How many of you can surrender today? என்னை நீதிமான்களின் சபையில வைத்திருக்கிறீர். Lord, you kept me in the congregation of the righteous. என்னை நீதிமானாய் மாற்றும். Lord, change me righteous, Lord. என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். Change me a saint, O Lord. செம்மையான இருதயம் உள்ளவனாய் மாற்றும். Change me as upright in heart. உம்முடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையில என்னை வச்சிருக்கிறீங்க. அதுக்குரிய வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. You have kept me in the church purchased by your blood. Help me live accordingly. என்னை முதற்பேரானவனாய் நீர் மனதில வச்சிருக்கிறீங்க. அதுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு உதவி செய்யும். You have kept me in your mind as the firstborn. Help me live accordingly. என்னை இந்த சரீரமாகிய சபையில எந்த அவயமா வச்சிருக்கிறீரோ அந்த இடத்துல இருந்து நான் உமக்காக செயல்பட வேண்டும். அதுக்கு எனக்கு உதவி செய்யும். Lord, help me to function according to the member you have kept me in the body which is the church. ஆண்டவரே, எப்படியாயினும் பரிசுத்தமும் மகிமையுள்ள சபையாய் மாறி நீங்க எப்ப வந்தாலும் அந்த வருஷத்தின் கடைசிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நானும் உன்னுடைய பிள்ளைகளும் எங்களுடைய ஊழியர்களும் எங்களுடைய சபையும் உம்மை சந்திக்க வேண்டும். Lord, somehow make me holy and glorious in this church and help me meet at your coming meet on the end of this year. நீங்க இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுங்க, உங்க காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். Surrender yourselves and the Lord will look after your matters. நான் இந்த கூட்டம் முடியும் பொழுது மறுபடியும் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. Once again I tell you, our God is Jehovah Jireh. நீங்க உங்க பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்க லைஃபை மட்டும் பாருங்க. Don't look at your problems, look at your life alone. உங்க போராட்டங்களை பார்க்காதீங்க. Don't look at your conflicts. ஏனென்றால் உன்னுடைய யுத்தம் தேவனுடைய யுத்தம். Because your battle is the Lord's. இந்த யுத்தம் உங்களுடையதல்லன்னு அவரே சொல்லுகிறாரே. He says this battle is not yours. அவர் வந்து நின்று ஜெயிப்பார். He will prevail. ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றும். Lord, make me righteous. என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். Make me a saint. என்னை செம்மையானவனாய் மாற்றும். Change me upright. என்னை முதற்பேரானவனாய் மாற்றும். Make me a firstborn, Lord. உம்முடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையிலே என்னை வைத்துக்கொள்ளும். Keep me in the church purchased by your blood. உன்னுடைய சரீரமாகிய சபையிலே என்னை அவயவமாய் செயல்படுத்தும். Lord, may function me as a member in your body. மகிமையுள்ளவனாய் என்னை உருவாக்கும். Make me, form me glorious, O Lord. இந்த வசனங்களுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Surrender myself to this truth. இந்த வசனத்தினுடைய வல்லமை எனக்குள் வரட்டும். Let the power of this word enter into me. இந்த வசனத்தினுடைய ஜீவன் கிரியை செய்யட்டும். Let the life of this word work in me. நான் நீர் வரும்பொழுது உம்மை பார்க்க வேண்டும். When you come, I should behold you. ஆமென். சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை. Gates of the hell shall not prevail over the church. சபையை கட்டுவேன் என்று சொன்னீரே. Lord, you said you build the church. என்னை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Build me up, O Lord. ஹalleluya, ஹalleluya. ஹலபகரபனா ஷஹதுமா ஹலியங்கர